தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். வடக்கு, வடமத்திய, ஊவா, கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு, ஊவா மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை காங்கேசன்துறையில் இருந்து திருகோணமலை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும். ஏனைய கடற்பரப்புகளில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரதமர் பதவியில் இருந்து ஹரணியமர சூரியவை நீக்குவதற்குரிய எந்த ஒரு தேவைப்பாடும் எழவில்லை. அந்த பதவியில் அவர் தொடர்வார். அத்துடன் அவரிடமிருந்து கல்வி அமைச்சும் பறிக்கப்பட மாட்டாது என வெளிவிவகார அமைச்சர் வீதகேர தெரிவித்துள்ளார். அத்துடன் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு குறுகிய நோக்கில் அரசியல் நடத்தப்படுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியாவுக்கு பயணம் செய்த விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கு தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளில் அதிகாரிகளுக்கிடையில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரணில் பிரித்தானியாவுக்கு விஜயம் செய்த போது பொது நிதியிலிருந்து ரூபாய் 16.6 மில்லியன் தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் வழக்கு தொடர்பாக சட்டமா அதிபர் திணைக்களத்துக்குள் 2 கருத்துக்கள் எழுந்துள்ளன. இது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடத்திய விசாரணைகளின் முடிவுகளின் அடிப்படையில் வழக்கு தாக்கல் செய்ய போதுமான ஆதாரங்கள் உள்ளதா என்பது குறித்து கருத்து மோதல் எழுந்துள்ளது. ஜனாதிபதி அடருகுமார திசாநாயக்க பொங்கல் தினத்தில் யாழ்ப்பாணம் சென்று பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்யும் ஜனாதிபதி 15ஆம் தேதி மதியம் 2 மணியளவில் வேலணை தெற்கு ஸ்ரீ சுப்பிரமணியம் சுவாமி கோவில் முன்றலில் நடைபெறும் பொங்கல் நிகழ்வில் கலந்து கொள்ளவுள்ளார். அதன் பின்னர் அங்கிருந்து மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலய முன்றலில் நடைபெறும் பொங்கல் நிகழ்வில் மாலை 4 மணியளவில் கலந்து கொள்ளவுள்ளார். மறுநாள் 16ஆம் தேதி காலை 9 மணிக்கு மீசாலை ஆரம்ப பாடசாலையில் வீட்டுத்திட்ட பயனாளிகளுக்கான காசோலை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொள்வார். இறுதியாக மதியம் 2 மணியளவில் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் முழு நாடும் ஒன்றாக போதைப்பொருள் ஒழிப்புக்கான தேசிய செயற்பாட்டு நிகழ்வில் கலந்து கொள்ளவுள்ளார். பருத்தித்துறை மூர்க்கம் கடற்கரை காலநிலை சீரின்மை காரணமாக ஏற்பட்ட கடல் கொந்தளிப்பினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை தும்பளை கிழக்கு பகுதியில் உள்ள மூர்க்கம் கடற்கரையில் அமைக்கப்பட்ட சிறுவர் பூங்கா, கொங்குரீட் வீதி, சீமேந்து இருக்கைகள், நடைபாதை உள்ளிட்ட நிரந்தர கட்டுமானங்கள் அனைத்தும் கடல் கொந்தளிப்பால் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக மண்ணெரிப்பு ஏற்படும் பட்சத்தில் கடல் நீர் ஊர்மனைக்குள் உட்போகும் பேராபத்து உள்ளதாகவும், அவ்வாறு நடந்தால் அயலில் உள்ள ஒரு கிராமமே பெரிதும் பாதிக்கப்படும் நிலை ஏற்படலாம் என அப்பகுதி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். பருத்தித்துறை நகரபிதா சம்பவ இடத்திற்கு வருகை தந்து நிலைமைகளை பார்வையிட்டு சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் திணைக்கள பொறுப்பதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியிருந்தார். நகரசபை ஊழியர்கள் மூலம் அபாய நிலையில் காணப்பட்ட வீதியில் பிரவேசிக்காத வகையில் கற்களை கொண்டு தடை ஏற்படுத்தப்பட்டது. அத்துடன் சிறுவர் பூங்காவிற்குள் முற்றாக கடல் நீர் உட்புகும் நிலையில் அதற்கான மின்சார இணைப்பினை மின்சார சபை தரப்பினர்கள் மூலம் துண்டிக்க நடவடிக்கை மேற்கொண்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் மின்சார வாரியத்தில் பணிபுரியும் 4 ஊழியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையின் நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அனுமதியின்றி அரசாங்க நிலத்தை சுரண்டுதல் மற்றும் சுரங்கம் தோண்டுதல் குற்றத்திற்காக குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நோர்பூட் மஸ்கலியா பிரதான வீதியின் ரொக்குட் பகுதியில் முச்சக்கர வண்டியொன்று பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது.
குறித்த விபத்தானது நேற்று மாலை 4 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது முச்சக்கர வண்டி சாரதி உட்பட 2 காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாகப்பட்டினம் இலங்கை காங்கேசன்துறையிலான கப்பல் சேவை 3.5 மாதங்களுக்கு பின் வருகின்ற 18ஆம் தேதி முதல் தொடங்க வாய்ப்புள்ளது. இந்த முறை நாகப்பட்டினம் இலங்கை காங்கேசன்துறை இடையிலான கப்பல் சேவையின் போது பயணிகள் அதிகம் செல்லும் வகையில் புதிய கப்பல் இயக்கப்படும் என சுபம் கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. நுவரெலியா ஹட்டன் A7 பிரதான வீதியில் வேண்டிக்கோடர் பகுதியில் நேற்று காலை மோட்டார் சைக்கிளும் லொரியும் நேருக்கு நேர் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்தில் சிக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். நுவரெலியா பகுதியிலிருந்து ஹட்டன் நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் எதிர் திசையில் ஹட்டன் பகுதியிலிருந்து நுவரெலியா நோக்கி சென்ற லொரியுடன் மோதியே விபத்துக்குள்ளாகியுள்ளது. தர்மபோதனை மண்டபத்தில் புதையல் தோண்டிக் கொண்டிருந்த தேரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அனுராதபுரம் கால திவுள்வெவ பகுதியில் உள்ள பிகாரியொன்றை சேர்ந்த தேரரே இவ்வாறு கைது செய்யப்பட்டவராவார். 119 எண்ணூடாக காவல்துறைக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய குறித்த இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் தேரரை கைது செய்தனர். குறித்த விகாரையைச் சேர்ந்த 47 வயதுடைய தேரர் தர்மபோதனை மண்டபத்தில் தனியாக 4 அடி ஆழம் வரை தோண்டியிருந்ததாக தெரிய வந்துள்ளது. டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட அவசர பேரிட சூழ்நிலை காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட காபோதோயதர பரீட்சையின் எஞ்சியுள்ள 10 பாடங்கள் இன்று ஆரம்பமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த பரீட்சையானது 2086 பரீட்சை நிலையங்களில் நடத்தப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. எந்த நாடும் எவ்வளவு பெரியதோ அல்லது சக்தி வாய்ந்ததோ என்றாலும் சர்வதேச சட்டத்தையும் ஐநா சாசனத்தையும் மீறி செயற்பட முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி வெனிசுலாவை ஆக்கிரமித்து அதன் ஜனாதிபதியை சிறைப்பிடித்துள்ளதை வன்மையாக கண்டித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். டிட்வா புயலினால் சேதமடைந்த வடக்கு ரயில் பாதையை புனரமைக்கும் பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யா மற்றும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரட்நாயக்க ஆகியோரின் தலைமையில் நேற்று இந்த பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இந்தியாவினால் இலங்கைக்கு வழங்கப்பட்ட 450 மில்லியன் அமெரிக்க டாலர் அவசர நிதியுதவியில் இருந்து இந்த முதற்கட்ட புனரமைப்பு பணிகளுக்காக 5 மில்லியன் அமெரிக்க டாலர் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் தற்போதைய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் கலந்துரையாடல் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை தற்போதைய அரசாங்கத்தின் கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிக்க நாளை மறுதினம் தமது தொழிற்சங்கங்களை ஜனாதிபதி கலந்துரையாடலுக்கு அழைத்துள்ளதாக ஆசிரியர் மற்றும் அதிபர் தொழிற்சங்க கூட்டணி தெரிவித்துள்ளது. மழை வீழ்ச்சியில் சற்று வீழ்ச்சி ஏற்பட்டிருந்த போதிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மண்சரிவு அபாய எச்சரிக்கையை மேலும் நீடிக்க தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தீர்மானித்துள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் வசந்த சேனாதீர கருத்து தெரிவிக்கையில், நவம்பர் மாத இறுதி மற்றும் டிசம்பர் முதல் வாரத்தில் பெய்த கடும் மழையினால் பல பகுதிகளில் மண் இன்னும் அபாயகரமான நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டார். மண்ணில் ஏற்கனவே அதிகப்படியான ஈரப்பதம் உள்ளதால் பருவமழை காலத்தின் சிறிய அளவிலான மழை கூட மண் சரிவை தூண்டக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஆகவே பதுளை, கண்டி, மாத்தளை, நுவரெலியா மாவட்டங்களுக்கு 1ஆம் நிலை எச்சரிக்கை தொடர்ந்து நடைமுறையில் இருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். இதற்கமைய நிலத்தில் வெடிப்புகள் ஏற்படுதல், மரங்கள் அல்லது மின்கம்புகள் சாய்வடைதல் மற்றும் ஊற்று நீரின் நிறம் மாறுதல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக அவதானமாக இருக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.